அனைவருக்கும் வணக்கம். புலனுக்கூடம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் மற்றொரு வினாவினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், சதுர வடிவான காணி ஒன்றில் ஒரு பக்கம் 5 தூண்கள் நடப்பட்டுள்ளது. எனவே அச்சதுர வடிவ காணியில் நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை? அப்ப நாங்கள் பார்க்க எங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு சதுர வடிவம் இருக்குது. அந்த சதுர வடிவத்தில் ஒரு பக்கத்தில் 5 தூண்கள் நடப்பட்டிருக்குது. அப்போ எல்லாரும் நாங்கள் உடனே என்ன செய்வோம்? சதுரம்னு சொன்னால் 4 பக்கமும் சமனான பக்கங்களை கொண்டது, சமனான விளிம்புகளை கொண்டது. ஆகவே ஒரு பக்கம் 5 சொன்னால் 4 பக்கமும் 5 5 சொல்லக்கூடாது. 5 தர 4 20 சொல்லி நாங்கள் சிம்பிளாக நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் இந்த விட பிழை, இதுதான் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் 4 பக்கமும் எங்களுக்கு 5 நடப்பட்டிருக்கின்றதுன்னு சொன்னால் எங்களுக்கு 5 தெரிகிறது. 4 பக்கமும் 5 தெரிகின்றதுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்? 5 தர 4 20. அதுல இருந்து என்ன செய்வோம்னா மூலைகளுக்கு இருக்கிற 4ஐயும் நாங்கள் கழிப்போம். அப்ப 20ல இருந்து 4 மூலையை கழிச்சோம்னா உண்மையாக அங்கு நடப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுக்கு வெளியில ஒரு பக்கத்தில் 5 தென்படுவதாக இருந்தாலும், 5 தூண்கள் நடப்பட்டிருப்பது போன்று எங்களுக்கு தெரிவதாக இருந்தாலும், அங்கு நடப்பட்டுள்ள உண்மையான தூண்கள் எண்ணிக்கை 16. ஆகவே 16 என்பதை சரியான விடை. பாருங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுறேன். இப்போ எங்களுக்கு இந்த பக்கத்தில் 5, 2, 3, 4. அப்போ இந்த பக்கத்தில் 5 ஓகே. இந்த பக்கத்தில் 5 வேணும்னு சொன்னால் இந்த பக்கம் 5 ஓகே. இந்த பக்கம் 5 சொன்னால் இதுலையும் 1 2 3 4 5 ஓகே. இதுலையும் 1 2 3 4 5 ஓகே. இப்போ எண்ணி பாருங்க பிள்ளைகள், 20 இருக்குதா அல்லது 16 இருக்கான்னு பாருங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கக்கூடியவங்களுக்கு 5 தான் தெரியுது. ஆனால் உண்மையிலே நாட்டப்பட்டுள்ளது 20 தூண்களா அல்லது 16 தூண்களான்னு நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்து கொள்ளலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 தூண்கள் தான் இருக்கிறது. அவைகளுக்கு ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது 5 தூண்கள் நடப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தென்பட்டாலும் உண்மையாக நடப்பட்டுள்ள தூண்கள் அங்கு 16 தூண்கள், மொத்தமாக நடப்பட்டது 16. ஆகவே சதுர வடிவமாக இருந்தால் நாங்கள் 4 கழிக்க வேண்டும். முக்கோண வடிவ காணிகளாக இருந்தால் 3 கழிக்க வேண்டும். அதே போன்று ஐங்கோணி வடிவமாக இருந்தால் 5ஐ கழிக்க வேண்டும். அறுகோணி வடிவம் என்றால் 6 தூண்களை கழிக்க வேண்டும். இதுதான் எங்களோட செய்முறையாக இருக்கும். ஆகவே இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் திடீரென்று நாங்கள் அந்த அதற்கான விடையை நாங்கள் போடுவதை தவிர்த்துவிட்டு இவ்வாறாக நாங்கள் அதனை சிந்தித்து நாங்கள் விடையளிக்கின்ற போது சரியான விடையினை அளிக்க முடியும். எனவே இந்த இவ்வாறான வினாக்களை நாங்கள் சந்திக்கின்ற போதனை கருத்தில் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.